அனைவருக்கும் வணக்கம். பகுதியாக இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். அறநூல்களில் முதுமொழி காஞ்சி வரைக்கும் பார்த்துடணும். இந்த கிளாஸில் திரிகடுகம் பார்க்கலாம். திரிகடுகம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திரிகடுகம். ஓகேவா? மருந்து பெயர்களால் ஆன 3 நூல் திரிகடுகம், ஏலாதி, சிறுவஞ்ச மூலம். சரியா? அதில் ஒன்று திரிகடுகம். பார்க்கலாமா? திரிகடுகம். திரி கூட்டல் கடுகம். திரினா 3, கடுகுனா காரம். ஓகேவா? ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்தி என்னும் ஊரை சார்ந்தவர். திரிகடுகம்ன்ற நூலின் ஆசிரியர் பேர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்தி என்னும் ஊரை சார்ந்தவர். சரியா? நல்லந்துவனார்னு ஒருத்தர் இருக்காருங்க. நல்லந்துவனார். சரியா? அவர் கலித்தொகையின் ஆசிரியர். உடனே நம்ம பார்க்கும்போது அந்த ஃப்ளோவில் நம்ம தப்பு பண்ணுவோம். சரியா? நம்ம எல்லாருமே நல்லா படிப்போம். எங்கே தப்பு பண்ணோம்னா ரொம்ப கிளாரிட்டி இல்லாதால் தப்பு பண்ணுவோம், கேர்லெஸ்ஸாக தப்பு பண்ணுவோம். சரியா? நல்லந்துவனாருக்கும் நல்லாதனாருக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. நல்லாதனார் திரிகடுகத்தின் ஆசிரியர், நல்லந்துவனார் கலித்தொகையின் ஆசிரியர். சரியா? இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்தி என்னும் ஊரை சார்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்தி என்னும் ஊரை சேர்ந்தவர். திரிகடுகம் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நம்ம எல்லாரும் நல்லாவே தெரியும். இன்னும் 100 வெண்பாக்களால் ஆனது. சரியா? திரிகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, இது 3ம் 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? 17 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம். சரியா? மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 பொருள்களும் திரிகடுகம் என்று வழங்கப்படுகிறது. சரியா? சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 பொருட்களும் திரிகடுகம்னு வழங்கப்படுது. திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரம் என்று பொருள். முன்னாடி அதை பார்த்தோமா? ஓகே. திரிகடுகம் பாடல் 3 அறக்கருத்துக்கள் கூறப்படுகிறது. இக்கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும். சரியா? திரிகடுகம் 3 அறக்கருத்துக்கள். ஓகேவா? உடல் பிணியை போக்குவதற்கு சுக்கு, மிளகு, திப்பிலின் 3. அதே மாதிரி 3 அறக்கருத்துக்கள் கூறப்படுகிறது. அறக்கருத்துக்கள் எது? மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துது. சரியா? சிறு அடுதோள் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடுவதால் நல்லாதனார் போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சரியா? சிறு அடுதோல்னா பகையை வென்ற தோள்களை உடையவன் தான் சிறு அடுதோல்னு சொல்கிறாங்க. சிறு அடுதோல்னா என்ன? பகையை வென்ற தோள்களை உடையவன். பாயிரம்னா முன்னுரை. சரியா? அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிறு அடுதோல் நல்லாதன் என்று குறிப்பிடுவது எதுன்னு கேட்கலாம். இல்லை கூற்று காரணத்தில் வைக்கலாம், இதை மாற்றி வைக்கலாம். சரியா? பார்த்துக்கோங்க. பாடல் போகலாமா? பாடல் பார்க்கலாம். இல்லாருக்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உல. சரியா? இன்னொரு வாட்டி படிச்சுக்கிறேன் பாருங்க. இல்லாருக்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உல. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? இல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும், இல்லாதவங்களுக்கு ஒன்றை கொடுக்கக்கூடிய உடைமையும். ஓகேவா? எல்லாருக்கு ஒன்றை கொடுக்கக்கூடிய உடைமை, ஒரு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அதுவும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும், நிலையற்றது. இவ்வுலகில் நில்லாமைனா இந்த உலகம் நிலையற்றது. நெறிபாடம்னா நடுநிலைமையுடன் இருத்தல், நடுநிலைமையுடன் இருக்கும் அறிவு. சரியா? இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, ஆனால் நான் எல்லாத்தையும் நடுநிலைமையோடு நின்று அணுகக்கூடிய அறிவு. சரியா? இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், எந்த உயிருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாத அந்த தூய்மையும். இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உல. இம்மூன்றும் யார்கிட்ட தான் இருக்கும்?
நன்றறிய மாந்தர் நல்ல மனிதருக்கு மட்டும்தான் இந்த 3 குணம் இருக்கும் அப்படின்றார். சரியா? நல்ல மனிதரும் இருக்கக்கூடிய 3ம் இவை தான். என்னது? இல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும். ஓகேவா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசும். இவ்வுலகில் இல்லாமையுள்ளும் நெறிபாடும். இந்த உலகம் நிலையற்றது. ஆகையால் எல்லாவற்றையும் நான் நடுநிலையோடு அறிந்து கொள்ளும் அறிவையும், எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மையும், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத தூய்மையும், இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்கு உள்ள நல்ல மனிதர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்கிறார் நல்லாதனார். சரியா? நல்லாதனார் ஒரு மருத்துவராக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? 2வது பாடல் பாருங்க. உண்பொழுது நீராடி உண்டலும், என்பெறினும் பால்பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றிச் சாயினும் சான்றாமை குன்றாமை, இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். இன்னொரு அடி படிச்சிடலாமா? உண்பொழுது நீராடி உண்டலும், என்பெறினும் பால்பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றிச் சாயினும் சான்றாமை குன்றாமை, இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். என்ன சொல்கிறாரு? உண்பொழுது நீராடி உண்டலும், சாப்பிடும் போது குளிச்சுட்டு சாப்பிட்றதும், என் பேரினும் பால்பட்டு சொல்லா விடுதலும், என்ன கொடுத்தாலும் ஒரு பக்கம் சார்ந்து பேசாமல் இருத்தலும். பால்பட்டினா ஒரு பக்கம் சார்ந்து இருக்கிறது. ஓகேவா? தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை, தோல் சுருங்கி சாவார நிலைமை வந்தாலும் சான்றாமை, ஓகேவா, அந்த நற்பண்பிலிருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்காமல் இருந்துடணும். சான்றாமைனா நல்ல மனிதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லா நற்குணங்களையும் பெற்றவர்கள். அந்த நற்குணங்கள்லேருந்து சிறிதும் நம்ம விலகக்கூடாது. சரியா? இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். தூய உள்ளம் கொண்டவர்களின் தொழில் அது அப்படிங்கிறார். சரியா? என்னது? சாப்பிடும்போது குளிச்சுட்டு சாப்பிடணும், என்ன கொடுத்தாலும் ஒரு பக்கம் சார்ந்து பேசக்கூடாது, தோல் சுருங்கி சாவர நிலைமை வந்தாலும் சான்றாமை எந்த நிலைமையும் விட்டு கொடுக்கக்கூடாது. சான்றாமை நற்பண்புகள் நல்ல குணங்கள்னு சொல்லலாம். சரியா? இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். தூய உள்ளம் கொண்டவர்களின் தொழில் இம்மூன்றும். சரியா? இன்னொரு வாட்டி பாடல் படிச்சிடலாமா? உண்பொழுது நீராடி உண்டலும், என்பரினும் பால்பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றிச் சாயினும் சான்றாமை குன்றாமை, இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். நெக்ஸ்ட் பாடல் போலாமா? பார்க்கலாமா? முறை செய்யான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும், நிறைவொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. சரியா? விளக்கம் பார்க்கலாமா? முறை செய்யான் பெற்ற தலைமையும், முறை செய்யாமல் பெற்ற தலைமையும்னா என்ன? அந்த தலைமை பண்புன்றது மிகப்பெரிய விஷயம். சரியா? அந்த தலைமை பண்பை அதுக்கான முறையோடு தான் செய்யணும். சரியா? நீ எதுவுமே பண்ணாமல் நேராக உச்சாணி கொம்பில் ஏறி உட்காந்து நான் தலைவன் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக அடிப்படையிலேருந்து உழைத்து மேலெடுந்து நின்றவர் தான், அவர் தான் தலைவர். ஓகேவா? எந்த முறையையும் செய்யாமல் தலைவனாக வர்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதை சொல்லுது. அதுக்கான முறையை செய்து தான் தலைவனாகணும். முறை செய்யான் பெற்ற தலைமையும். சரியா? நெஞ்சில் நிறையில்லாதவன் கொண்ட தவமும். நெஞ்சில் மனசில் நல்ல மனசே இருக்காது, ஆனால் அவன் தவம் இருப்பான் இல்லையா? அந்த தவமும், நெஞ்சில் நல்ல மனம், அது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இல்லாதவன் இருக்கிற தவமும், நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். ஒழுக்கம் கெட்ட ஒரு மனிதன் எவ்வளவோ அழகாவனாக இருப்பான், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான், ஆனால் செய்கிற செயல் சரியானதாக இருக்காது. சரியா? அந்த மாதிரி இருக்கவங்க. முறை செய்யாமல் ஒருவன் பெற்ற தலைமையும். சரியா? நெஞ்சில் நிறையில்லாதவன் கொண்ட தவமும், நல்ல மனசு இல்லாதவன் இருக்கிற தவமும், நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். ஓகேவா? நல்ல ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவு அழகாக இருந்தாலும், இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. தூற்றின் கண் தூவிய வித்துனா என்ன? புதரில் விதையை தூக்கி போட்டோன்னா என்ன ஆகும்? முளைச்சி வருமா? வராது. அதே மாதிரி தான் இவை மூன்றும். சரியா? எல்லாத்துலேயுமே 3 அறக்கருத்துக்கள் இருக்கா?
அவ்வளோதான். சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் உடலில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கும். அதே மாதிரி இந்த 3 கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு வாழ்கிறது மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே? ஓகேவா? இது 3 பாடல் தாங்க இருக்குது. இது போதும். சரியா? இந்த பாடலில் இருந்த விளக்கத்தை கொடுத்துட்டு வேணால் பொருள் கேட்கலாம். சரியா? ஓகே, இது 3த்தையும் பாடல் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சரியா? திரிகடுகம் 3 பாடல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.